ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டென்று மாறு வானிலை அப்படின்ற படத்தோட மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து சென்னையில் நடக்கிற ஒரு கதை, சூப்பரான ஒரு கதையான ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் இவர் தான் நம்ம ஹீரோ, அண்ட் தென் அடுத்து வர போகிற இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஸோ அதாவது ஜெய் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பையனாக வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு நாள் போய் அவரோட நாட்களும் எல்லாமே வந்து வித்தியாசமாக போகிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் வந்து அவர் வந்து ஹீரோயினை ஒரு பப்பில் வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு லவ்ஸ் உண்டாகுது. ஸோ அந்த லவ் அப்படியே மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த படத்தில் யோகி பாபு, அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் அவர் இல்லாமல் சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து காமெடி, ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி பேஸாக இருக்குது. ஸோ அதாவது இவர் வந்து மந்திரி பொண்ணாக லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த இதில் இவரோட லைஃபே எல்லாமே சேஞ்ச் ஆமாறுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து லவ் அண்டு அப்புறம் வந்து ஒரு ரொமான்டிக்கு, ஒரு அப்படியே கல்யாணம் முடிக்கிறாங்க, ஹனிமூனுக்கு போகிறாங்க, அப்படியே ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறதுனால கதை கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோயிஸ்க்கு வந்து இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து வித்தியாசமாக ஒவ்வொரு இடத்துலையும் மூவ்மெண்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியலை. அப்படி சூழ்நிலையில் தான் என்னமோ இவருக்கு மட்டும் ஒரு உடம்புல ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, மைண்டில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்படி இருக்கிறது என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தில் வந்து வில்லன்கள் கேரக்டரில் நம்ம இதில் ஒரே ஒரு வில்லன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் வந்து 2-3 வில்லன்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற கதை ஏற்கனவே நம்ம எங்கெங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தாலும் ஜெய் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷனை கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் உண்மை. படம் வயசில் வந்து பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. கதை வயசில் கதையும் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பாட்டு பெருசாக செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்தில் ஓரளவு செட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோதான் இருக்குது. ஸோ படம் வயசில் வந்து பார்த்தா படம் ஓரளவு நல்லாயிருக்கு. ஜெய் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான நடிப்பெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் இது வரைக்கும் இருந்த படத்தில் ஜெய்க்கு இந்த படம் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் மீது கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.